இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பொதுவா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, தலைவா தலைவான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு பார்க்குற எங்களுக்கு தெரியல. ஏன் இத சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க தலைவரு, உங்க சூப்பர் ஸ்டாரு தமிழ்நாட்டுல எத்தன பிரச்சனை நடந்துருக்குது. ஒரு இடத்துலயாவது வந்து அவர் குரல் குடுத்துருக்கிறாரா? இது இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஏதோ ஒரு இடத்துலயாவது வந்து உங்க தலைவரு பேசியிருக்கிறாரா? இதுவரைக்கும் பேசுனது கிடையாது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1992 அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அப்ப இருந்து இவர் அரசியலுக்கு வர்றாரு, வர்றாரு, வந்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு 2026 ஆயிருச்சு. சரிங்களா? நாங்க பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அந்த ஸ்டேஜ்லேருந்து இதுவரைக்கும் நாங்க பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ரஜினிகாந்த. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு என்னமோ ரஜினி பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அவருக்கு கொடி பிடிச்சிட்டு வந்தீங்க ரஜினி சப்போர்ட் போட்டு. ரஜினிக்கு சப்போர்ட் போடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை யோசிங்க ஃபஸ்ட்டு. ரஜினி ரசிகர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், ரஜினி பிடிக்குது பிடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்கள, தலைவா தலைவா அப்படிங்கிறீங்கள, யோசிங்க, கொஞ்சமாவது யோசிங்க. ரஜினி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்கிறாரு, எந்த பிரச்சனையிலையாவது வந்து முன்னின்னு குரல் கொடுத்துருக்கிறாரா, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரா, தைரியமாக ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரா? இப்போ நீங்களாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க தெரியுங்களா? விஜய்க்கு எதிராக பேசி ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இப்போ ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா, காலந்தான் பதில் சொல்ல அப்படின்னு. அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ரஜினியை தூக்கி வச்சு பேசுனது. சரிங்களா? விஜய்க்கு ஆப்போசிட்டாக ரஜினியை தூக்கி வச்சு பேசுனது அதுக்கு தான். சரிங்களா? உங்கள் தலைவர், உங்கள் சூப்பர் ஸ்டாரு தைரியமாக ஏதோ ஒன்று பேச சொல்லுங்கள். சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து முன்னிக்கு சொல்லுங்கள். அவர் நடிக்க மாட்டேன்னு எப்போ சொன்னார்? பாபா படம் வந்தப்போ சொன்னார், இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், புதுசாக வர்றவங்களுக்கு வழிவிடுறேன்னு சொல்லிட்டு பாபா படம் வந்தப்போ சொன்னார். ஆனால் இன்னும் நடிச்சுட்டே தான் இருக்கிறாரு. சரிங்களா? உங்கள் தலைவர், உங்கள் ரஜினிகாந்த் வந்து படத்தில் மட்டும்தான் சொல்கிறதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். நிஜ வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். அவருக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. ஆசை யார் விடுது? இன்றைக்கி அவருக்கு வயசு என்ன? அவர் அதை சொல்லி அந்த அறிக்கையூட்டி எத்தனை வருஷமாச்சு, இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அவரோட எண்ணமெல்லாம் என்ன தெரியுங்களா? படம் நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அதை மட்டும்தான் நினைக்கிறாரு உங்கள் ரஜினிகாந்த். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குன்னு அவர் இது வரைக்கும் எது செஞ்சதா எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்து எங்களுக்கு தெரியல. அவர் சொன்னதை எதுவுமே இது வரைக்கும் செய்யலை, செய்ய போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. சரிங்களா? ரஜினியில் ஒரு விஷயமே கிடையாது. சும்மா ரஜினி ரஜினின்னு இந்த மதுவந்தி வேற வந்துருச்சு. எங்கள் தலைவர், எங்கள் ரஜினி, நீ எப்படி அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு மதுவந்தி வேற வந்துருச்சு பேசுறதுக்கு. சரியா? உங்கள் தலைவர்னா அதெல்லாம் உங்கள் வீடோடு மட்டும் வச்சுக்குங்க. நீங்கள் 10 பேர் சேர்ந்து தலைவர் ஆயிடுவார் அவர். தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுத்த ஒரு பேர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது. தலைவாங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது தான். சரிங்களா? அதை வச்சுட்டு ஓவராக ஆடாதீங்க. உங்கள் தலைவர் வந்து தைரியமாக ஒரு இடத்துல பேச சொல்லுங்கள். தைரியமாக அவருடைய கருத்தெல்லாம் முன் வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவரை தலைவான தலையில் வச்சு கொண்டாடுங்க. யார் வேண்டான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கோபம் அம்மேனியே வருது எங்களுக்கெல்லாம். இப்போ பச்சையாக தெரியுது, விஜய்க்கு எதிராக பண்ணுறீங்க சொல்லிட்டு பச்சையாக தெரியுது. சரிங்களா? என்ன பேசுகிறதுனே தெரியல உங்களை எல்லாம். தலைவராம தலைவர்.